போராளிகளுக்குரிய லட்சணங்கள் என ஈ.வே. ராமசாமி கூறியதை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. இன்றைக்கு போராளிகளுக்குரிய லட்சணமாக இருக்கக்கூடியவற்றையும் அவர்கள் என்ன மாதிரியான யோக்கியதை கொண்டிருப்பார்கள் என்பதையும் ஈ.வே. ராமசாமி 98 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்கிறார். போராளிகளுக்குரிய லட்சணமாக அவர் கூறிய அனைத்தும் இன்றைக்கும் பொருந்தி போவதை பார்த்தால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. பாம்பின் கால் பாம்பறியும் என்கிற அனுபவம் பேசியதால் இந்த விஷயத்தில் அவரை தீர்க்கதரிசி என கூறலாம். ஈ.வே. ராமசாமி சொன்னது முக்கிய எச்சரிக்கை என்னவென்றால் பார்ப்பனர்களில் சிலர் சீர்திருத்தக்காரர்கள் என்று சுலபத்தில் பட்டம் பெற்று புறப்பட்டு விடுவார்கள். அதாவது கள்ளும் சாராயமும் குடித்தால் அதனாலேயே அவர் ஒரு சீர்திருத்தக்காரர் ஆய்விடுவார். ஒருவர் ஆடு மாடு பன்றி சாப்பிட்டால் அதனாலேயே அவர் ஒரு சீர்திருத்தக்காரர் ஆகி விடுவார். மற்றொருவர் வெட்டிச் சோறாக யார் வீட்டிலும் கிடைத்ததையெல்லாம் சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக் கொண்டு திரிந்தால் அதனாலேயே அவர் ஒரு பெரிய சீர்திருத்தக்காரர் ஆகிவிடுவார். மற்றொருவர் ஒழுக்கமில்லாமல் யாரையும் எந்த பெண்ணையும் கல்யாணமாகவோ வைப்பாட்டியாகவோ வேசியாகவோ அனுபவித்து கொண்டு திரிந்தால் அதனாலேயே அவர் ஒரு பெரிய சீர்திருத்தக்காரர் ஆகிவிடுவார். ஜனங்களும் முட்டாள்தனமாக அவர்களை வித்தியாசமற்றவர் என்றும் சீர்திருத்தக்காரர் என்றும் நம்பி விடுவார்கள். ஆனால் அவர்களால் சீர்திருத்தத்திற்கு மாத்திரமன்றியில் பார்ப்பனரல்லாத சமூகத்திற்கே பெரிய ஆபத்து என்பதை மறந்து விடாதீர்கள். குடி அரசு சொற்பொழிவு டிசம்பர் 9, 1928. ஈ.வே. ராமசாமி சீர்திருத்தக்காரர்கள் என்று கூறுவதை அப்படியே இன்றைய சூழலுக்கேற்ப போராளிகள் என மாற்றிக்கொண்டால் அவர் கூறியது கச்சிதமாக பொருந்தும் என்பதோடு ஈ.வே. ராமசாமிக்குமே அந்த வெட்கங்கெட்ட யோக்கியதை பல இடங்களில் பொருந்தி போகும் என்பது தான் கசப்பான முரண்பாடு. சீர்திருத்தக்காரர்கள் என்கிற போராளிகள் குறித்து ஈ.வே. ராமசாமி கூறியதும் அவை இன்றைக்கு எப்படி பொருந்தி போகிறது என்பதனை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் ஈ.வே. ராமசாமி பார்ப்பனர்களில் சிலர் சீர்திருத்தக்காரர்கள் என்று சுலபத்தில் பட்டம் பெற்று புறப்பட்டு விடுவார்கள என்கிறார். மறைந்த பத்திரிகையாளர் ஞானி கமலஹாசன் போன்றரோடு சுப வீரபாண்டியன் பழ கருப்பையா போன்ற உயர் சாதி கும்பல்களையும் இந்த வகையை சார்ந்தவர்கள் எனலாம். பழ கருப்பையாவின் யோக்கியதை என்ன? தன்னை சீர்திருத்தக்காரர் என சொல்லிக் கொண்டு திராவிடர் கழக மேடையேறுவார். இன்னொரு புறம் தம் சாதி பத்திரிகையான ஆட்சி வந்தாச்சு இதழில் மார்ச் 20, 2011 இவ்விதம் எழுதுவார். நகரத்தாருக்குரிய அடையாளங்கள் எனச் சிலவற்றை ஆய்வாளர்கள் சுட்டுகின்றனர். அவை நேர்மை ஆழமான பக்தி சிக்கனம் அறக்கொடை திட்டமிடுதல் ஆகும். இந்த அடையாளங்கள் இன்றளவும் தொடர்கின்றன. இவை என்றும் தொடர வேண்டுமென்றால் நாம் கலப்பு திருமணத்தை முற்றிலுமாக எதிர்க்க வேண்டும். சமூகத்தை மீறி கலப்பு திருமணம் செய்து கொள்வோரை நம் சமூகத்திலிருந்து தள்ளி வைத்துவிட வேண்டும். ஈ.வே. ராமசாமி கூறியபடி இத்தகைய இழிவான அறிவு கொண்டோரை தான் சுயமரியாதை பேர்வழிகள் என வெட்கம் மானமின்றி கி. வீரமணி மேடையேற்றுகிறார் பெரியார் திடலில். அடுத்ததாய் கள்ளும் சாராயமும் குடித்தால் அதனாலேயே அவர் ஒரு சீர்திருத்தக்காரர் ஆய்விடுவார் என்கிறார் ஈ.வே. ராமசாமி. குடி விஷயத்தில் எல்லோரும் குடிகார பயல்களாக இருந்தாலும் வெளி உலகிற்கு குடியை எதிர்த்து போராடுவது போல் பாவனை செய்வது தான் வழக்கமாக உள்ளது. இந்த விஷயத்தில் குடிக்காமல் குடியை ஆதரித்து பேசிய ஒரே ஆசாமி ஈ.வே. ராமசாமி மட்டும்தான். பிற சீர்திருத்தக்காரர்களுக்கும் அதாவது போராளிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்னவென்றால் பிற சீர்திருத்தவாதிகள் குடிப்பார்கள் ஆனால் மதுவிலக்கு வேண்டும் என படம் காட்டுவார்கள். ஆனால் குடி பழக்கம் இல்லாத ஈ.வே. ராமசாமி குடியை வரவேற்றார் என்பது தான் சீர்திருத்தவாதிகளின் மானங்கெட்ட முரண்பாடு. குடிப்பது தவறில்லை. கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன். நான் குடிக்கிறதில்லை. எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமே இருந்திருக்கு. ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன். சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்புதான். கூலி உயர காரணம் இதுதான். சினிமாவுக்கு போறதை விட இது நல்லது தான்.
இது தான் குடி விஷயத்தில் ஈவே ராமசாமியின் யோக்கியதை நிலைப்பாடு. பெரியார் ஈவே ராவின் சிந்தனைகள் தொகுதி 2 பக்கம் 1227. பதிப்பாசிரியர் வே. ஆனைமுத்து. நேர்காணல் தேதி டிசம்பர் 27 1972. ஒருவர் ஆடு மாடு பன்றி சாப்பிட்டால் அதனாலேயே அவர் ஒரு சீர்திருத்தக்காரர் ஆகி விடுவார். மற்றொருவர் வெட்டிச் சோறாக யார் வீட்டிலும் கிடைத்ததையெல்லாம் சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக் கொண்டு திரிந்தால் அதனாலேயே அவர் ஒரு பெரிய சீர்திருத்தக்காரர் ஆகிவிடுவார் என்பதற்கு திராவிடர் கழகப் பேர்வழிகளை விட மிக பெரிய உதாரணங்கள் வேண்டுமோ? ஈவே ராமசாமி காலத்தில் வெட்டிச் சோறாக இருந்தவர்கள் கி. வீரமணி காலத்தில் ஓசி சோறாக பெயர் பெற்றார்கள் என்பது தானே நிகழ்கால உண்மை. உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்யக்கூடாது என்பது முதுமொழி என்றால் ஓசிச் சோறு உண்ட வீட்டில் பகுத்தறிவு காட்டக்கூடாது என்பது ஈவே ராமசாமி பொன்மொழி. ஈவே ராமசாமியின் சிஷ்யரான காலம் சென்ற பேராசிரியர் மா. ந. நன்னன் என்பவர் நிமிர்வோம் பிப்ரவரி 2017 இதழுக்கான பேட்டியில் கூறியிருப்பது பெரியார் கொள்கைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற தலைப்பில் ஏப்ரல் 7 2017 அன்று வெளியிடப்பட்டது. இந்த பேட்டி கீற்று இணையதளத்திலும் வெளியாகி உள்ளது. கேள்வி: பெரியாருடன் எப்படி தொடர்பு ஏற்பட்டது? நன்னன் பதில்: அன்றைக்கு மாயவரம் அருகே உள்ள வடகரை எனும் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் ஊரில் மிலாது நபி பொது கூட்டம் ஏற்பாடாகி இருந்தது. பெரியார் பேச அழைக்கப்பட்டிருந்தார். கூட்டத்துக்கு மாணவர் பேச்சாளர் ஒருவர் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது பேராசிரியர் அன்பழகன் நாவலர் நெடுஞ்செழியனுக்கு தேர்வு நடந்து கொண்டிருந்தது. எனக்கு தேர்வுகள் முடிந்திருந்தன. அப்போது வடகரை கூட்டத்திற்கு என்னை போகச் சொன்னார்கள். எனக்கு பெரியார் கொள்கைகள் அவ்வளவாக தெரியாது. ஏதோ 2-3 செய்திகள் மட்டும் தெரியும். தயக்கத்தோடு ஒப்புக்கொண்டேன். அடுத்த நாள் கூட்டம். வடகரை கூட்டத்தில் நான் சிறிது நேரம் பேசினேன். பெரியார் தான் சிறப்புரை. மசூதிக்கு வெளியே தான் சாப்பாடு போட்டார்கள். கடும் வெயிலில் பெரியார் சாப்பிட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியம். அது பற்றி எல்லாம் பெரியார் கவலைப்படுவதே இல்லை. அந்த கூட்டத்தில் முஸ்லிம் பெண்கள் முக்காடு போடுவது பற்றியும் நான் குறை கூறி பேசினேன். சாப்பிடும்போது பெரியார் அது பற்றி கூட என்னிடம் எடுத்து கூறி திருத்தினார். ஏதோ நம்மை பேச அழைக்கிறார்கள். அதை பயன்படுத்திக் கொண்டு பொதுவான சமுதாய கருத்துக்களைத்தான் கூற வேண்டும். அழைத்தவர்களையே குறை கூறி கொண்டிருக்க கூடாது என்று எடுத்துச் சொல்லி திருத்தினார் என்கிறார் பேராசிரியர் நன்னன். சாப்பாடு போட்டார்கள், அதனால் அவர்களை குறை கூறக்கூடாது என ஒரு பகுத்தறிவாதி சொல்வது சரியா? ஓசிச் சோறுக்காக பகுத்தறிவை தியாகம் செய்ய சொன்ன ஈவே ராமசாமி ஒரு சீர்திருத்தக்காரரா என்ன? ஈவே ராமசாமி பிற சீர்திருத்தக்காரர்களை கேலி பேசக் கூறியது பாவம் அவருக்கே பொருந்தியது. திருடனே திருடன் திருடன் என்று பிறரோடு கூவிக்கொண்டு தப்பி ஓடுவது போலுள்ளது சீர்திருத்தக்காரர்கள் குறித்து ஈவே ராமசாமி வைக்கிற குற்றச்சாட்டு. மேலும் ஈவே ராமசாமி போராளிகள் குறித்து கூறியது மற்றொருவர் ஒழுக்கமில்லாமல் யாரையும் எந்த பெண்ணையும் கல்யாணமாகவோ வைப்பாட்டியாகவோ வேசியாகவோ அனுபவித்து கொண்டு திரிந்தால் அதனாலேயே அவர் ஒரு பெரிய சீர்திருத்தக்காரர் ஆகிவிடுவார். ஒரு வாசகமாக சொன்னாலும் திருவாசகமாக சொல்லிவிட்டார் ஈவே ராமசாமி போராளிகளின் யோக்கியதை குறித்து. அன்றிலிருந்து இன்று பல திராவிட தலைகள் உட்பட கவிஞர் தாமரையின் புருஷன் தியாகுவரை அத்தகைய யோக்கியத்தனரை தான் காண்கிறோம். ஆனால் கால ஓட்டத்தில் ஈவே ராமசாமி கூறிய ஒழுக்கேடான சீர்திருத்தவாதிகளுக்கு இன்றைக்கு பெரியாரிஸ்ட்கள் என பெயர் ஏற்பட்டுவிட்டது. ஆண் 2 வைப்பாட்டிகளை வைத்தால் பெண்கள் 3 ஆசை நாயகர்களை வைத்துக்கொள்ள முற்பட வேண்டும். உடனே நிலைமை சரிபட்டு போகும். உண்மையான சமரசம் தோன்றி விடும். பிறகு இருவருக்கும் கஷ்டமேயிருக்காது. குடி அரசு பிப்ரவரி 8 1931 ஈவே ராமசாமி சொன்ன மேற்கொண்டதன் விளைவு ஆண் சீர்திருத்தக்காரர்களிடம் மாத்திரம் இருந்த ஒழுக்கக்கேடு இன்றைக்கு பெண்களிடமும் பரவிவிட்டது. ஒழுக்கத்தை போதித்து தலைவரானது ஒரு காலம் என்றால் ஒழுக்கங்கெட்ட தனத்தை தூக்கி பிடித்து தலைவராவது ஈவே ராமசாமியின் காலம் என்றாகிவிட்டது.
ஈ.வே. ராமசாமி கூறிய சீர்திருத்தவாதிகளின் யோக்கியதை யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ கி. வீரமணி முதற்கொண்டு திராவிட தலைகளுக்கு தான் நிறைய பொருந்துகிறது. ஈ.வே. ராமசாமி கூறியபடியே அத்தகைய போராளிகளால் சீர்திருத்தத்திற்கு மாத்திரமன்றியில் பார்ப்பனரல்லாத சமூகத்திற்கே பெரிய ஆபத்து என்பதை மறந்து விடாதீர்கள் என்பது தான் உண்மை. இந்த திராவிட சீர்திருத்த போராளிகள் தானே இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை புரிகிறவனையும் குண்டு வெடிப்பு மற்றும் வன்முறையில் ஈடுபடுகிறவனை கூட சாதி மதம் கட்சி என பார்த்து விமர்சிக்கிற கேடு கெட்டவர்களாக மானங்கெட்ட ஆசாமிகளாக இருக்கிறார்கள். கீழ்வெண்மணி படுகொலுகளில் ஈ.வே. ராமசாமி யோக்கியதையை நாம் பார்த்தோம்தானே. இவர்களால் பார்ப்பனரல்லாத நம்மை போன்ற எளியோருக்கு தானே ஆபத்தும் அனர்த்ததும். இத்தகைய போலி திராவிட சீர்திருத்தவாதிகளை ஈ.வே. ராமசாமி கேட்டது போலவே நாமும் கேட்கிறோம். ஆதரிக்கலாமா என.